உறவுகள் எத்தனையோ கண்டிருப்பான் தலைவன், பாரங்கள் எத்தனையோ சுமந்திருப்பான் தலைவன். நாங்கள் வென்று வாழத்தானே எங்கள் நாட்டை நாங்கள் ஆளத்தானே. பட்டங்களை சுமப்பதும் உறவுகளுடன் ஊடலுடன் கூடல் கொண்டாடி கொண்டிருப்பது மட்டுமல்ல தலைவனுக்கு அழகு, தன்னுடைய நாட்டிற்காக போராடுவதும் அதற்கான பல வடுகளை தன்னுடைய முதுகிலும் மார்பிலும் சுமப்பதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கத்தை உரித்தாக்கி ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு அரசன் ஒரு தலைவன் குதிரையில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறான். தூரத்தில் ஒரு முதியவனை பார்க்கிறான். அந்த முதியவனுக்கு உதவலாம் என்ற எண்ணத்தில் அந்த அரசன் குதிரையை அவர் பக்கமாக செலுத்துகிறான். அருகில் சென்று, ஐயா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டவுடனே அந்த முதியவர் சொல்கிறாரு, ஆமாங்க ஐயா, நானும் உதவி கேட்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. நான் பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்துக்கு போகணும், என்னை கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அரசன் சொல்கிறாரு, சரி வாங்க ஐயா நான் உங்களை ஏற்றி விடுறேன் அப்படின்ட்டு குதிரை மேலே ஏற்ற முயற்சி செய்கிறாரு. ஆனால் அந்த அரசனான ஏற்ற முடியலை. உடனே குதிரையில் இருந்து கீழே இறங்கி அந்த முதியவரை தூக்கி குதிரை மேலே உட்கார வைக்கிறாரு. உடனே அந்த முதியவன் கைதேர்ந்த குதிரை வீரன் போல தன்னுடைய குதிரையை வேகமாக செலுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. உடனே நம்முடைய அரசன் பார்த்து கத்துறாரு, ஐயா இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட குதிரையை பறி கொடுத்துட்டேன் அப்படின்றத வெளியில் போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பலமாக கத்துறாரு நம்முடைய அரசன். அந்த கொள்ளைக்காரன் திரும்பி பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், ஏன் என்ன மாதிரி ஒரு கொள்ளைக்காரன்ட்ட மிகப்பெரிய தலைவன் அரசன் தோத்துட்ட அப்படின்றது உனக்கு கேவலமாக போயிடுமா அப்படின்னதுக்கு அந்த அரசன் சொன்ன பதில் இருக்குது இல்லையா, அதுதான் அவன் தலைவன் என்று அவனை நிரூபித்தது. இல்லை நீங்கள் போயிட்டு இந்த விஷயத்தை வெளியில் சொன்னீங்க அப்படின்னா மனிதன் ஒருவனுக்கொருவன் உதவணும் அப்படின்ற எண்ணம் யாரிடத்திலும் இல்லாமல் போயிடும். அந்த எண்ணம் உருவாகாமல் இருப்பதற்காக நீ வெளியில் சென்று எதையும் சொல்லாமல் இருக்க வேண்டும்னு அந்த அரசன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு அந்த திருடன் குதிரையை கூட்டிட்டு வந்து அரசன்ட்ட கொடுத்துட்டு மனம் திருந்தி வாழ்ந்தான். ஒரு குற்றவாளியை உதைத்து திருத்துவதல்ல ஒரு தலைவனுக்கான அழகு, அவனுடைய உள்ளத்தை திருத்துவதுதான் அழகு. ஒதுக்கப்பட்டவர்களின் அடிமைப்பட்டவர்களின் குரலாக எவனுடைய குரல் ஒலிக்கிறதோ அதுதான் அந்த தலைவனுக்கு அழகு. உரிமைகள் கிடைக்காத ஏழைகளின் ஏணியாக இருப்பதுதான் ஒரு தலைவனுக்கான அழகு. இருள் சூழ்ந்து இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு ஒளியை உருவாக்கி தன்னுடைய பின் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஒளியாக திகழ்வதுதான் ஒரு தலைவனுக்கான உண்மையான அழகு. இப்படியாக ஏணி தன்னுடைய வாழ்க்கையில் உயரத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய தன் உடன் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒரு ஏணியாக இருந்து தோணியாக இருந்து கரையேற்றி உயர்த்து விடுவதுதான் ஒரு தலைவனுக்கு உண்மையான அழகு. அழகு என்று அவனுடைய அழகை நாம் அடுத்தி கொண்டே போகலாம். நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது ஒரு தலைவனுக்கு அழகு. ஒரு நல்ல தலைவனை உருவாக்க வேண்டியது ஒரு சமூகத்தின் அழகு. நம் ஒவ்வொருவரின் அழகும் கூட. எல்லோரும் அழகாக இருப்போம். வணக்கம்.